நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தொகுதி பட்டியல் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் தமிழகத்தில் 9 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். இந்த அதிகாரப்பூர்வமாக தொகுதி ஒப்பந்தமானது எப்போது கையெழுத்தாக இருக்கிறது? கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட உத்தேச பட்டியலானது வெளியாகி இருந்தது. கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்துல 9 மக்களவை தொகுதி, புதுச்சேரி மக்களவை தொகுதி என மொத்தம் 10 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதுல புதுச்சேரியை தவிர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9 மக்களவை தொகுதிகள் என்னென்ன என்று அடையாளம் காண்பதற்காக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே மறைமுக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இதுல கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு 2-3 தொகுதியை மாற்றி கொடுப்பதற்கு திமுக தலைமை திட்டமிட்டிருக்கும் நிலையில், மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியும் அந்த 9 தொகுதிகள் எங்களுக்கு இந்தந்த தொகுதிகள் வேண்டும் என்று திமுகவிடம் கேட்டு வருகிறது. இந்த சூழல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தங்களுக்கு விருப்பமான ஒரு 9 தொகுதிகள் என்று ஒரு 9 தொகுதிகளின் பட்டியலை தயாரித்து அந்த பட்டியலை காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இப்போது காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமை தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய 9 தொகுதிகள் என்னென்ன என்ற ஒரு ஆலோசனையை ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமை திமுகவோடு இப்போது ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட திருச்சி, கரூர் உள்ளிட்ட தொகுதிகளை மாற்றி கொடுப்பதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கன்னியாகுமரி, விருதுநகர், திருச்சி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, ஆரணி, திருவள்ளூர், தேனி மற்றும் கரூர்னு தமிழகத்துல 9 தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. இதுல தேனியில மட்டும் தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை திருச்சி, கரூரை திமுக காங்கிரசுக்கு மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக கடலூர், மயிலாடுதுறை தொகுதியை கூடுதலாக மாற்றி கொடுப்பதற்கு திமுக திட்டமிட்டிருப்பதா ஒரு தகவல் இருக்கு. இந்த சூழல்ல ஏற்கனவே தோல்வியடைந்த தேனி தொகுதியை மீண்டும் வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த தொகுதியை அடையாளம் காண்பதில் திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் ஒரு இறுதி முடிவு என்பது எட்டப்படாமல் இருப்பதால் இப்போது டெல்லி தலைமை திமுகவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஓரிரு நாளில் இதற்கான ஒரு இறுதி முடிவு எட்டப்படும் என்றும், அப்போது 2 நாட்களில் திமுக காங்கிரஸ் இடையே 9 தொகுதிகள் என்னென்ன என்று அடையாளம் காணப்பட்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகி வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.